पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபூதி பாதம் பதஞ்சல யோக சூத்திரத்துல 3வது பாதம். இதுக்கு சதாசிவ பிரம்மேந்திர எழுதின விருத்தியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேத்து பாத்தீங்கன்னா 34வது சூத்திரம் ஹிருதயே சித்த சம்வித் அப்படின்னு ஒரு சூத்திரம் பார்த்துருக்கோம். ஹிருதயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹிருதயம்ன்ற சப்தம் பாத்தீங்கன்னா புத்திக்கு சித்தத்துக்கு பரியாய வாட்சின்னு எடுத்துக்கணும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா புத்தின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் பாஷ்யத்துல எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா சங்கராச்சாரியார் எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹிருதயம்னு சப்தம் வருதோ அங்கெல்லாம் புத்தி அப்படின்னு சொல்லிப்பாரு. அப்ப புத்தினாலும் ஹிருதயம்னாலும் ஒண்ணு அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், சித்தம்ன்ற சப்தத்துல இந்த யோகத்துல விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ சித்தம்னாலும் ஹிருதயம்னாலும் புத்தினாலும் ஒரே அர்த்தத்தை நம்ம சிமிலர் அர்த்தத்தை எடுத்துக்கணும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா எங்க இருக்கோம் அப்படின்னா பிராத்திபஞானம் எங்க உண்டாகும்னு பார்த்தோம். 96% 97% சத்துவகுணம் இருக்கும்போது சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி அருண உதயமாகிற மாதிரி பிராத்திபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு உண்டாகும். அது பாத்தீங்கன்னா என்னது பரம்பிரசங்கியானத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், மெதுவா பரம்பிரசங்கியானத்துக்கு நம்ம போறோம். இந்த பரம்பிரசங்கியானம்ன்றது 98% சத்துவகுணம் ஆகும்போது நமக்கு முதல்ல விசிபிள் ஆகிறது என்னன்னா நானா நின்னுக்கிட்டு சொரூப பிரதிஷ்டம் மனசுல நல்லா கொண்டு வந்துடணும். நானா நின்னுக்கிட்டு எனக்கு அந்நியமா நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல சித்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஹிருதயத்தை நான் விசிபிளா பார்க்க ஆரம்பிப்பேன். வாஸ்தவத்துல ஆத்ம அனாத்ம விவேகம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துலதான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம வெளியில பண்ற ஆத்ம அனாத்ம விவேகம்னா காரியத்துல பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம்னு நம்ம எதையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெகத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம புத்தி வரைக்கும் எதெல்லாம் பண்றோமோ புத்தி தாட்டு வரைக்கும் இதெல்லாம் வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா காரியம். வாஸ்தவத்துல சித்தத்தை நம்ம எப்ப பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, சித்தம்னா என்ன அர்த்தம், சித்த விருத்திகள் எதுவுமே இல்லாம இருக்கிற சித்தம் எங்க இருக்கு, சித்த விருத்தி இல்லாத சித்தம் எங்க இருக்கு, தூக்கத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்றோம்ல. அப்ப ஒன்றையும் அறியவில்லைன்னு நம்ம என்ன பண்றோம், அந்த சித்தத்துல எந்த தாட்டும் இல்லாத ஒரு பீஜத்தை தான் நம்ம பாத்தீங்கன்னா அங்க பாக்குறோம். இதே நிலைமை தான் பாத்தீங்க அப்படின்னா எங்க உண்டாகுதுன்னா சமாதி அபியாசத்துல ஒருத்தனுக்கு உண்டாகும். கொஞ்சம் ஏமாந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா பிளாக் ஹோல்ல போய் பிரகிருதி லயத்துல விழுந்துடும். அந்த இடத்துல ரொம்ப புத்தி பாத்தீங்கன்னா அதுக்காக தான் ஷார்ப்பா இருக்கிற ஈஸ்வர அனுகிரகம் எதுக்கு தேவை தெரியுங்களா உங்களுக்கு, இந்த புத்தியை தாண்டி சொரூபத்துக்கு போறதுக்கு நடுவுல இருக்கிற இந்த பிளாக் ஹோல்ல விழுந்துடாம இருக்கிறதுக்காகத்தான் நமக்கு ஈஸ்வர அனுகிரகம் தேவை, இல்லைன்னா பக்தி தேவையில்லை. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பக்தின்றதே வாஸ்தவத்துல என்ன, ஈஸ்வரன் யாரு அப்படின்னா பிராணரூபத்துல இருக்கிறவர், அவித்யாவை உடையவர், மாயாவி.
அப்ப நீங்க அந்த அவித்யாவுக்குள்ளார விழுந்துராம இருக்கிறதுக்கு அந்த அவித்யாவை உடைய மாயாவியா இருக்கிற ஈஸ்வரனை என்ன பண்ண பிரீத்தி பண்ணணும். அங்க ஈஸ்வரன் யாரு அப்படின்னா பிராண ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க புத்தியை தாண்டினீங்கன்னா தூக்கத்துல என்ன இருக்கு? பிராணன் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? நான் சுகமா தூங்குன, வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப அந்த இடத்துல இப்ப நம்ம டெய்லி தூங்குறோம். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்னவா இருக்கோம்னு நமக்கு தெரியல. என்ன ஆயிருக்கோம் அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா டெய்லி நமக்கு சம்பவிக்கிறது என்னன்னா புத்தியை தாண்டும் போது, சொப்பனத்துல இருந்து புத்தியை தாண்டும் போது நம்ம என்ன பண்றோம்? அந்த பிளாக் ஹோல்ல போய் விழுந்துறோம். அதுக்கு பேர் தான் லயம்னு பேர். டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஹோல்ல விழுந்துறதுனால நமக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனா சமாதி அபியாசத்துக்கு போறவனுக்கு என்ன ஆகும்? புத்தி தத்துவத்தை தாண்டி போகும்போது, புத்தி தத்துவத்துல என்ன இருக்கு? அகங்காரம் சொல்லியிருக்கேன், சாஸ்மிதா சமாபத்தி. அந்த புத்தி தத்துவத்தை தாண்டி ஒருத்தன் போகும்போது பிராத்திப தரிசனம்னு அடுத்தது உண்டாகுது. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம தூக்கத்துல இருக்கிறோமோ அதே தூக்கத்துல இருக்கிறது நமக்கு ஜாகிரதத்திலையும் விழிப்போட சம்பவிக்கும். அப்படி விழிப்போடு சம்பவிக்கும் போது அதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதுல முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா அமனிபாவம்னு சொல்லக்கூடிய மனசு சித்தமானது, விற்த்திகள் இல்லாமது இருக்கிறது உண்மணி பாவம் பேரு. அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? நமக்கு விசிபிள் ஆகும். அப்படி விசிபிள் ஆகும்போது அதுக்கு பேர் தான் ஹிருதயே சித்த சம்பித்துன்னு பேரு. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிருதயத்துல வந்து நம்ம நல்லா தாரணை பண்ணும்போது கவிழ்ந்து போட்ட மொட்டு மாதிரி இருக்கிற தாமரையோட இதான் வந்து ஹிருதயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஹிருதயத்துல ஒரு சின்ன துவாரம் இருக்கு, தகராகாசம்னு பேரு, சிதாகாசம்னு பேரு. அந்த இடத்துல நம்ம தாரணம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? உள்ளுக்குள்ளார சித்தம்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தக்கரணம் வந்து பாத்தீங்கன்னா தாட் இல்லாத ஒரு அந்தக்கரணம் நம்ம கண்ணுக்குள்ள முதல்ல விசிபிள் ஆன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? அதுல என்னெல்லாம் வாசனைகள் இருந்துச்சு? அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான வாசனைகள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பிரசுப்த தனு விச்சின்ன உதாராகா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரசுப்த வாசனையை தவிர்த்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற சஞ்சித வாசனைகளுக்கு பேர் பிரசுப்த வாசனை. அதை தவிர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, பிரசுப்த தனு வாசனை, அதுக்கப்புறம் விச்சின்ன வாசனை, உதார வாசனை. இந்த தனு வாசனை தான் யோகிகள்கிட்ட இருக்கிறது. அவங்க என்ன பண்றாங்க? விச்சின்ன வாசனையையும் உதார வாசனையையும் என்ன பண்றாங்க? வசப்படுத்தி தனு வாசனையா ஆக்கி வச்சிருக்காங்க. அப்ப அந்த யோகி என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா தனு வாசனையில இருக்கிறான். தனு வாசனை என்ன அர்த்தம்? ரொம்ப வாசனை மெலிஞ்சு போச்சு, லீனா மெலிஸ் ஆயிடுச்சு, அது ஒர்க் அவுட் ஆகாது, அதனால எந்த ஒரு தோஷமும் உண்டாகாது. அவன் எதை ஜெயிச்சிருக்கான்? தனு வாசனையில இருந்துகிட்டு விச்சின்னத்தையும் உதார வாசனையும், ஸ்தூலம் சூக்ஷ்மம்னு சொல்லக்கூடிய 2 வாசனைகளையும் ஜெயிச்சிருக்கான். ஆனா காரண வாசனை வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தத்துல அப்படியே தான் இருக்கும். அதுதான் அநேக ஜென்மங்கள் நமக்கு திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கு. சதி மூலே தத்விபாகே ஜாத்தியாயுர் போகாகா அப்படின்னு நம்ம சொல்றோம். சதி மூலே அப்படின்னா மூல காரணமா இருக்கிற என்னது? கர்மமும் ஆசையும் சொல்ற வாசனைகளும். அது எல்லாமே அந்த சித்தத்துல வாசனா ரூபத்துல இருக்கு. அப்ப இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சித்தத்தை பார்க்கும் போது அவனுக்கு என்ன உண்டாகும் கேட்டீங்கன்னா சித்தம் விசிபிள் ஆகும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார இருக்கிற வாசனைகளும் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதை எங்க நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா சம்ஸ்காரத்துல சம்யமம் பண்றதுனால ஜெய்கிஷவ்யர் என்ன பண்ணார் அப்படின்னா 1000 ஜென்ம 2 சிருஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா முழுசா பார்த்தாருன்னு நம்ம சொல்லிருக்கோம்ல. வியாச பாஷ்யத்துல பார்த்திருக்கோம். ஜெய்கிஷவ்யர் முனிவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார்? அந்த சம்ஸ்காரத்தை பிடிச்சுக்கிட்டே போய் பார்த்தார். 2 சிருஷ்டியில வந்து எத்தனை ஜென்மங்கள் அவருக்கு உண்டாச்சோ அது எல்லாத்தையும் அவர் பார்த்தார். அப்படின்னு சம்ஸ்காரம்னு என்ன அர்த்தம்? வாசனை, வாசனையோட இன்னொரு பேர். அப்ப நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு உள்ளுக்குள்ளார இருக்கிற எல்லா வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனைகள். அப்ப சித்தத்தையும் பார்ப்பான், சித்தத்துக்குள்ளார இருக்கிற வாசனைகளையும் அவன் பார்ப்பான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க? பாக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா போர் அடிக்கும். எவ்வளவு நேரம் பார்ப்பீங்க? எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிராமா மாதிரி, சீரியல் மாதிரி போயிட்டு இருக்கும். கண்ட பிறவியும் எடுத்துட்டு நம்ம ஏகப்பட்ட ஜென்மங்களை எடுத்திருப்போம், ஏகப்பட்ட வாசனைகள் இருக்கும். எப்படி இருக்கும்? நமக்கு சகிக்க முடியுமா பாக்குறதுக்கு? ஏதாவது இப்ப மசாலா படத்தை ஃபில்ம் ஏதாவது எனக்கு எடுத்து பார்க்க முடியுமா அப்படின்னா எனக்கு ஃபில்மே பார்க்க முடியல. அது மசாலா ஃபில்ம் பார்க்குறது. அப்ப வந்து ஒரு ஃபில்மை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10 நிமிஷம் நல்லா சத்துவ குணம் இருக்கிறவங்களால ஒரு மசாலா ஃபில்மை வந்து பார்க்க முடியாது, கமர்ஷியல் ஃபில்மு.
அதே மாதிரி இவனுக்கு என்ன இருக்கும், அந்த வாசனைகள் எல்லாம் கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி இருக்கும். அவன் ஐயோ அவன் அடிச்சுக்கிட்டு கிடக்குறான்ப்பா, ஆஃப் பண்ணுப்பா. நம்ம வீட்டுல எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, சீரியல்ல ஓடிக்கிட்டு இருக்கு, ஐயோ அந்த அது ஒரே இதா ஃபேமிலியில ரொம்ப துக்கமா ஃபர்ஸ்ட் அந்த சீரியல் ஆஃப் பண்ணு, ஃபில்ம் ஏதோ போயிட்டு இருக்கு, அடித்தடியா ஃபிலிம் போயிட்டு இருக்கு. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ஏப்பா இது என்ன சட்டம் ஒரே சத்தமா இருக்கு, ஆஃப் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல, ஏன்னா சகிக்க முடியல அவங்களால. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவகுணம் உச்சத்துல இருக்கு. அப்ப எவ்வளவு நேரம் வந்து அந்த சித்தத்துல இருக்கிற டிராமாவெல்லாம் பார்ப்பான், அந்த சித்தத்துல ஏகப்பட்ட வாசனைகள் இருக்கும், அதெல்லாம் பார்க்கறதுல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன ஆகும், வைராகியம் உண்டாகும். அப்ப சித்தத்தை பார்க்கறது, சித்தத்துல இருக்கிற வாசனைகளை பார்க்கறது, அதுக்கப்புறம் வைராகியம் உண்டாகிறது. இந்த 3 ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சா. இப்ப 35வது சூத்திரத்துல என்ன நடக்குது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறார். 35வது சூத்திரம் வந்துருங்க. சத்வ புருஷயோர் அத்யந்த அசங்கீரணயோகோ, சத்வ புருஷயோர் அத்யந்த அசங்கீரணயோகோ பிரத்யய அவிசேஷோ போகः, பிரத்யயாவிசேஷோ போகः பரார்த்தத்வாத் ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம். சத்வ புருஷயோர் அத்யந்த அசங்கீரணயோகோ பிரத்யயாவிசேஷோ போகः பரார்த்தத்வாத் ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம். சித்தத்துக்கு போயிட்டீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் கேம் ஓவர்னு அர்த்தம், நம்ம க்ளோஸா வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். அதான் சொல்லல, அகாரம், அதுக்கப்புறம் உக்காரம், அப்புறம் மகாரம். மகாரம் தான் சுசுப்தி ஸ்தானம். மகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னாவே என்ன அர்த்தம், சுசுப்தி ஸ்தானத்துக்கு வந்தாச்சு, அந்த மூல அவித்யா மூல காரணத்துக்கிட்ட வந்தாச்சு, ஈஸ்வரன் தத்துவத்திட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் சுத்த நிர்குணத்துக்கு போறது ரொம்ப ஈஸி. இதுக்கு பேர் என்ன பேர் வச்சிருக்கு அப்படின்னா, இந்த பரம்பிரசங்கியானத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த பரம்பிரசங்கியானத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கோம், தாரகம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். தாரகம்னா என்ன, எந்த பிளேஸ் சுவாமின்னு யாராவது கேட்டாங்கன்னா, டீப் ஸ்லீப்ல இருக்கிற அவஸ்தை உங்களுக்கு ஜாகிரதத்துல சம்பவிச்சதுன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகாரத்தை இது பண்ணும்போது மாண்டுக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏஷ சர்வேஸ்வரகா ஏஷ யோனிகி அப்படின்னு சொல்லுது. அந்த இடம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வேஸ்வரன், அந்த இடம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைத்தன்யத்தோட இருக்கிற மாயாவோட ஸ்தானம். 2 இருக்கு, புருஷன் இருக்கான், பிரகிருதி இருக்கு. புருஷன் தான் ஈஸ்வரன், பிரகிருதின்றது மாயா சக்தி. இந்த 2 மட்டும் அந்த இடத்துல இருக்கும். அவன் தான் ஈஸ்வரன் பேர். இந்த 2 சேர்ந்து இருக்கிறது ஈஸ்வரன் பேரு. இந்த இடம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூக்கத்துல என்ன தூங்குறோமோ அது சமாதியில இருக்கிறவனுக்கு ஜாகிரதத்திலேயே விழிப்புலேயே சம்பவிக்கும். சமாதியில அப்படி சம்பவிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஏஷ யோனிஹி முக்கியமானது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்தெல்லாம் உண்டாகிறது அங்கிருந்து தான் உண்டாச்சு. மூல காரணம் ஈஸ்வரன். இந்த மொத்த ஜெகத்தை அங்கிருந்து தான் வந்துச்சு. நீங்க திரும்ப ரிட்டர்ன் போய் சொரூபத்தை அடையணும்னாலும் இங்க இருந்தா பின்பக்கம் சொரூபத்தை அடைய முடியும். அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாசல் எப்படி இருக்கோ, துவாரம் எப்படி இருக்கோ, நம்ம கேட் வெளியில போறதுக்கும் கேட் வழியா தான் வெளியில போறோம், வெளியில இருந்து உள்ள வர்றதுக்கும் அந்த கேட் வழியா தான் உள்ள வரணும், வாசல் வழியா. அதே மாதிரி தான் இந்த வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது கேட்டு. மோட்சம் அடைகிறதா இருந்தாலும் நிர்குணத்துக்கும் அந்த வழியா தான் போய் ஆகணும். இந்த ஜெகத்தெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டாலும் மூல காரணம் அதுதான். அங்கிருந்து அந்த ஜெகத்தே வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆயிருக்கு, இந்த மொத்த சம்சாரம். அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாரகம்னு பேரு, ஏஷ யோனிகின்னு பேரு. அதான் யோனி துவாரம். நீங்க நிர்குணத்தை உங்க சொரூபத்தை பிராப்தி பண்றதுக்கான துவாரம். அந்த இடத்துல என்ன இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு சத்துவ புருஷயோர். அந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சத்துவம்னு சொல்லக்கூடிய புத்தி தத்துவம், சித்தம் அப்படின்னு பேரு. சத்துவம்ன்றதுக்கு அர்த்தம் புத்தி தத்துவம் சொல்லலாம், இல்லைன்னா சித்தம்னு சொல்லலாம், தூக்கத்துல இருக்கிறது. அதுக்கப்புறம் புருஷன். புருஷன் யாரு அப்படின்னா புரீஷயனாத் புருஷக. நல்லா இந்த தேகத்துல நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கானே அவன் தான் புருஷன். பூரணத்துவாத்வா புருஷக, ரொம்ப பூரணமா இருக்கிறவன். அந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்னு பேரு. நான் சுகமா தூங்கிக்கிட்டு இருக்கிறேன், தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது, பிரசன்ட்ல இல்ல. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. 2 ஐட்டம் தான் இருக்கு.
இந்த ரெண்டே ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்குன வேற ஒன்றையும் அறியவில்லைன்றது நம்ம டெய்லி அனுபவம். இது சமாதியில இருக்கிறவனுக்கு எப்படி இருக்கும்? நான் இருக்கிறேன், நான் தூங்கினேன் இல்ல, நான் ஆனந்தமாயிருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இது அனுபவம். தூக்கத்துல இருக்கிற அதே அனுபவம் வேற ஒரு ஃபார்ம்ல சமாதியில இருக்கிறவனுக்கு, பரம்பிரசங்கியானத்துல இருக்கிறவனுக்கு சம்பவிக்கும். இந்த ரெண்டு ஐட்டம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒண்ணு பிரகாசம், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இருட்டு. தமப்பிரகாசயோர் அப்படின்னு முண்டகோபனிஷத்து அவதாரிக பாஷத்தை சொல்ற. இந்த தமசும் பிரகாசமும் ஏக்கத்திர நசம்பவத்தா, ஒரே இடத்துல கூடி இருக்கிறதுன்றது சம்பவிக்காது. ஏன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் விரோத தர்மங்கள். அதே மாதிரி ஒண்ணு ஜடம், ஒண்ணு சேத்தனம். இந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா சைத்தனம், சைத்தன்யம், உணர்வா இருக்கிறவன், அறிவா இருக்கிறவன். இந்த மாயான்ற தத்துவம் ஒன்னும் தெரியலன்றது ஜடம், இருட்டு. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்த அசங்கீரணயோகோ 100% முழுஷா என்ன ஆகாது அப்படின்னா, அத்தியந்தம்னா முழுஷா வந்து பாத்தீங்கன்னா பூரணமா முழுஷா முடிவா வந்து பாத்தீங்கன்னா அசங்கீரண யோகனா ஒன்னோட ஒண்ணு சேரவே சேராது. இருட்டும் பிரகாசமும் ஒன்னோட ஒண்ணு சேரவே சேராது. இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது. ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா கலக்காது. அப்படி இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த புருஷனும் பிரகிருதியும் ரெண்டும் அப்படி இருக்கு. புருஷன் வந்து பாத்தீங்கன்னா புருஷன், பிரகிருதிக்கு தான் சத்வன்னு பேர், புத்தி சித்தம். இந்த ரெண்டும் கலக்காம இருக்கு. ஆனா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பிரத்யய அபிஷேஷோ போக. ஆனா இப்ப விவகாரத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒண்ணு கலக்காத இந்த ரெண்டுத்தையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு சேர்த்து வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன், நான் புத்தி, நான் மனசு, நான் இந்திரியங்கள், நான் தேகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன், மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸே ஆகாது, வாஸ்தவத்துல மிக்ஸ் ஆகவே ஆகாது. அரிசியையும் உளுந்தையும் ஒன்னாக்குனீங்கன்னா கருப்பு உளுந்தையும் அரிசியையும் ஒன்னாகவே ஆகாது. வெள்ளை அரிசி கருப்பு உளுந்து எப்படி ஒன்னாகும்? எல்லாம் தனித்தனியா தான் தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு கலந்து வச்சிருக்கோம். ஒண்ணு கலந்துறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அதான் இங்க சொல்றாரு பிரத்ய அவிசேஷகனா, சமமான அர்த்தம், சாமான்யமா. இந்த ரெண்டு அறிவையும் நமக்கு திரஷ்டா வேற திருஷ்யம் வேறன்னு நமக்கு புரியாம, நான் புருஷன், திரஷ்டா, இது சித்தம், திருஷ்யம் அப்படின்னு ரெண்டு ஒண்ணு கலக்காதத நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒன்னாக்கி நம்ம என்ன பண்றோம், ரெண்டுத்தையும் ஒண்ணு கலந்துட்டோம். இந்த ஒண்ணு கலந்தது மாதிரி இருக்கிற அறிவு உண்டாகுதுல, நான் புத்தி ஒரு அறிவு உண்டாகுதுல, நான் மனசு, நான் புத்தி, நான் இந்திரியம். வேதாந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதும், இந்த யோகம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதும் கூட நமக்கு என்ன இருக்கு, இந்த ரெண்டு ஒண்ணு கலந்துதான் இருக்கு. சமமா தெரியுது, ரெண்டும் ஒன்னாய் தெரியுது. அவிசேஷம்ன்றதுக்கு அர்த்தம் ரெண்டும் சமமா ஒன்னான மாதிரி தெரியுது. இதுதான் இந்த சம்சாரத்தோட போகம் சம்பவிக்கிறதுக்கு காரணம். இப்ப நமக்கு எல்லாம் சுகதுக்க அனுபவம் உண்டாகுதுன்னா அப்படின்னா அதுக்கு காரணம் என்னது, இந்த ரெண்டு ஒண்ணுன்னு நம்ம பார்க்கணும். ஆனா ரெண்டு ஒண்ணு இல்ல, திரஷ்டா வேற திருஷ்யம் வேற. ஆனா ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி நம்ம பாக்குறோமே, அதுக்கு பேரு தான் போகா. அப்ப இந்த போகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருஷ்யம் என்ன பண்ணுது அப்படின்னா பரார்த்தத்துவாத் திருஷ்யம். திருஷ்யத்தோட வேலை என்ன அப்படின்னா, அது சுவார்த்தமா எதையும் தனக்கு பண்ணிக்காது. ஏன்னா அது ஜடம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் அதுக்கு வந்து போகம் பண்ண தெரியாது. யாருக்கு? இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய சித்தம். இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா அவித்யாக்கு எதுவுமே பண்ண தெரியாது. அது என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையும் சமைக்குது. யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷன் போகம் பண்றதுக்காக. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தி நிறைய காரியங்களை கிரியேட் பண்ணி இந்த புருஷனுக்கு என்ன பண்ணிருக்கு, போகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. சதா காலமும் கொடுத்துக்கிட்டு. சின்ன வயசுல யோசிச்சு பாக்குறீங்களா, சகோதரிகள் இருக்கு, வீடுதான் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அது ரெண்டு சகோதரிகள்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், நமக்கு மேல கொஞ்சம் ஐயோ லீவு நாள் ஆச்சுன்னா போதும், அவங்க எல்லாம் இந்த சமையல் கத்துக்கிற சமயம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஸ்கூல் போயிட்டு வருவாங்க, போயிட்டு வந்தோன்னு எதையாவது பண்ணுவாங்க. நமக்கு ஒரே ஆனந்தம் தான், சின்ன பசங்களா இருப்போம். நமக்கு லீவுனாவே வீட்டுல ஆனந்தம் தான், எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் விதவிதமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது. இப்பெல்லாம் டிவியில வந்து யூடியூப்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. முன்னாடிலாம் டிவில எல்லாம் வராதா, எதையாவது மேகசீன்ல வந்து பாத்தீங்கன்னா சமையல் குறிப்புன்னு ஒண்ணு போட்டு வச்சிருப்பான். இந்த பொண்ணுங்க கையில வந்து பாத்தீங்கன்னா சமையல் குறிப்புன்னு ஒண்ணு கையில கிடைச்சோன்னே அந்த மேனுவல் எடுத்து வச்சுக்கிட்டு அம்மா வீட்டை கிச்சனை விட்டு அம்மாவை அனுப்பிட்டு
எங்களுக்கு ஆசை காட்டுவாங்க. என்னன்னு கேட்டா சின்ன பசங்களுக்கு ஆசை காட்டுறது, உனக்கு இதை நான் பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன் அப்படின்னு. நமக்கு ஒரே ஆசைதான், சாப்பிட போறோமே அப்படின்னு. இந்த 2 அக்காங்களும் உள்ள சேர்ந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா லீவு நாள்னா ஆனந்தம் தான், சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அம்மா என்ன பண்றாங்க, அக்கா என்ன பண்றாங்களோ ஸ்திரீகள், அதே காரியத்தை தான் என்ன பண்ணுது இந்த மாயாவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா புருஷர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கு. போகம் நடந்துகிட்டே இருக்கு. தனக்காக பண்றது இல்ல, மற்றவங்களுக்காகத்தான் அந்த பிரகிருதி பண்ணுது. பரார்த்தத்துவா. அப்ப ஒருத்தருக்கு தெரியுது, ஆஹா இந்த பிரகிருதி என்ன பண்ணிட்டு இருக்கு, நம்மளை பலகீனமாவே ஆக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சு என்ன பண்றான் அப்படின்னா, சுகதுக்க மோகம் வந்துகிட்டே இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த சித்தம் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தத்தோட இருக்கிற கனெக்ஷன் என்ன பண்றான், டிஸ்கனெக்ட் பண்றான். டிஸ்கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தத்தை பார்க்கிறத விட்டுட்டு சித்தத்தோட சேர்ந்து இருந்தான். சுகதுக்க அனுபவங்கள் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. சித்தத்தோட வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அதை பார்க்கறத விட்டுட்டு தன்னையே பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த தன்னையே பார்க்கிற போது என்னன்னு கேட்டீங்கன்னா சுவார்த்த சம்யமா. சுவார்த்த சம்யமம்னா தன்னுடைய மோட்சத்தின் பொருட்டு தன்னையே அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு புருஷ ஞானம் பவதி. இது வரைக்கும் சித்தத்தோட சேர்ந்து துவாலிட்டியில இருந்தான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்க மோகங்கள் தான் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதே வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் 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 நான் இன்னைக்கு உங்களுக்கு கீதா கிளாஸ்ல சொன்னேன்ல, நானை பத்தி யோசிங்க பார்க்கலாம். யோசிப்பே வராது. அப்ப எப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நானுலயே போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, என்னது நானு, தத் அன்வேஷ்டவ்யம் தத்வா விஜிக்ஞா தது விஜிக்ஞாசித்தவ்யம். சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை என்ன பண்ணணுமா, அங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல பார்க்கணும், அன்வேஷ்டவ்யம், அன்வேஷனம் பண்ணணும். 2வது வந்து பாத்தீங்கன்னா அந்த விசேஷ ரூபத்துல அறிந்து கொள்ள இச்சை கொள்ள வேண்டும். தது விஜிக்ஞாசித்தவ்யம் இது. அப்ப அந்த உள்ளுக்குள்ளாட இருக்கிறது அந்த புருஷனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், சதா சம்யமம் பண்ணணும். அந்த சம்யமம் பண்ண 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 என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவத்துவம் என்ன ஆயிடும், போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதிபிம்பம், இந்த மனசுல இருக்கிற பிரதிபிம்பம் தான் இந்த சம்யமம் பண்ணுது. இந்த மனசுல இருக்கிற பிரதிபிம்பம் அந்த ஒரிஜினலா இருக்கிற அந்த ஆத்மாவோட என்ன ஆயிடுது, ஒன்று கலந்த மாத்திரத்துல என்ன ஆயிடுது, அதான் மோட்சம், கைவல்யம் பேரு. சித்தம்னு ஒண்ணு இல்லாமையே போயிடுது. எது வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பிரகாசம் மாதிரி இருந்து நான் இங்க இருந்து பாக்குறேன், சூரியனையும் பாக்குறேன், மேகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், 2த்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா மேகத்தை பார்க்க கூடாதுன்னு வெறும் சூரியனையே பாக்குறனோ, ஒரு டைம்ல என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா மேகம் ஒண்ணு இல்லாமலேயே போயிடும். ஒரு பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, பிரதிபிம்ப சந்திரன். நான் என்ன பண்றேன், பாத்திரத்தை பாக்குறேன், பாத்திரத்துல இருக்கிற ஜலத்தையும் பாக்குறேன், அந்த ஜலத்துக்கு நடுவுல இருக்கிற பிரதிபிம்பத்தையும் சந்திரனையும் நான் பாக்குறேன். எப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், அந்த பாத்திரத்தை பாக்குறத விட்டுட்டு அவுட் ஆஃப் போக்கஸ் பண்ணி, அந்த ஜலத்தையும் அவுட் ஆஃப் போக்கஸ் பண்ணி அந்த பிரகாசத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றணும். ஒரு டைம்ல என்ன ஆயிரும், அதுல தியான சமாதி சம்பவிக்கும் போது என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா வெறும் பிரகாசம் மட்டும் மிச்சம் இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லாம போயிடும். அதுக்கு பேர் தான் கைவல்யம். புருஷன் ஞானம் வந்து பரிபூர்ணமா ஒருத்தருக்கு உண்டாகும். ஆயிடுச்சா? இதுக்கு வந்துருங்க, விற்த்திக்கு வந்துருங்க. இதான் சித்தாந்தம், ஆச்சாரியர் தான் சொல்ல போறாரு. விற்த்திக்காரர் வந்து சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தியும் கூட, யோகியும் கூட, வேதாந்தியும் கூட. அதனால வந்து அவர் அழகா சொல்ல ஆரம்பிக்கிறார். புத்தி ஆத்மனோர் போக்ய போக்திருத்துவேன அத்தியந்த அபிநயோர். இந்த புத்தின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே இன்னைக்கு காலையில பாட்டம் கீதால சொல்லியிருக்கேன். எந்த அறிவு உண்டாகிறதா இருந்தாலும் எங்க உண்டாகும், புத்தியில. எந்த அறிவு உண்டானாலும், எனக்கு வலிக்குது எங்க உண்டாகுது, வலிக்குதுன்ற அறிவு எங்க உண்டாகுது, புத்தியில. எனக்கு சுகமா இருக்கு, ஆஹா என்ன பிரீஸ், அழகா பிரீஸ், சில்லுன்னு பிரீஸ் வருது, ஆனந்தமா இருக்கு, எங்க உண்டாகுது, புத்தியில. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, எங்க உண்டாகுது, புத்தியில. என்னை நல்லா பெருமைப்படுத்துறாங்க, ரொம்ப நல்ல பிரைஸ் பண்றாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, புத்தியில. வெக்கம் உண்டாகுது, மானம் உண்டாகுது, லாப உணர்வு, குற்ற உணர்வு, கில்ட்டி கான்சியஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க உண்டாகுது, நமக்கு புத்தி விருத்தியா தான் உண்டாகுது.
அப்ப அந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அதுக்கு என்ன பேரு அப்படின்னா போக்கியம்னு பேரு. போக்கியம்னா அனுபவிக்க வேண்டிய வஸ்து, ஆப்ஜெக்ட், அதுக்கு பேர் போக்கியம் அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்தது ஆத்மனோஹோ. ஆத்மான என்னது அப்படின்னா போக்தா. ரெண்டு வஸ்து தான். இந்த பிரகிருதியோட காரியம் தான் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில இருந்து ஆரம்பிச்சு 24 தத்துவங்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அவ்வியக்தத்துல இருந்து ஆரம்பிச்சு அவ்வியக்தத்தோட காரியமா இருக்கிற 23 தத்துவங்களும் போக்கிய வஸ்துக்கள். போக்கிய வஸ்துக்கள்னா திருஷ்யங்கள். அடிச்சா அதை யாரு பாக்குறா? திரஷ்டா பாக்குறா. அந்த திரஷ்டா தான் போக்தான்னு பேரு. அப்ப ரெண்டு புத்தி ஆத்மனோகோ, புத்தியும் ஆத்மாவும். புத்தி வந்து பாத்தீங்கன்னா போக்கியம், போகம் பண்ணக்கூடிய விஷயம், பார்க்கக்கூடிய விஷயம் திருஷ்யம். அதுக்கப்புறம் போக்திரு அப்படின்னா போக்தா, பார்ப்பவன் அனுபவிப்பவன். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா போக்திருத்துவேன அத்தியந்த பின்னயோகோ. நான் வந்து பாத்தீங்கன்னா மசால் தோசை சாப்பிட்றேன். நானும் மசால் தோசையும் ஒன்னால வேற வேறையா? 100% வேற தானே. எப்படி ஒன்னா ஆக முடியும்? 100% வேற. என்ன பேதம் இருக்கு? அது போக்கிய வஸ்து, நான் போகம் பண்றவன். அப்ப போகம் பண்றவனும் போக்கிய வஸ்துவும் வந்து பாத்தீங்கன்னா மசால் தோசையை சாப்பிட்றவனும் ஒன்னாக ஆகவே முடியாது. அதே மாதிரி இந்த புத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா போக்கிய வஸ்து. இதுவும் இந்த ஆத்மான்ற போக்திருவும் என்ன பண்ண மாட்டாங்க? அத்தியந்த பின்னயோகோ, முழுஷா 100% வந்து பாத்தீங்கன்னா வேறானவைகள் தான். திரஷ்டா தான், திருஷ்யம் தான். போக்கிய வஸ்து தான், ஆப்ஜெக்ட் தான், சப்ஜெக்ட் எப்பவுமே சப்ஜெக்ட் தான். இந்த ரெண்டும் ஒண்ணு கலக்கவே கலக்காது. ஆனா நமக்கு யோக சூத்திரம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த சம்சாரத்துக்கு எதுப்பா காரணம் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது திரஷ்டு திருஷ்ய சயோகயோகோ ஹேய ஹேத்து. ஹேயம்னா சம்சாரம். இந்த சம்சாரத்துக்கு ஹேத்து காரணம் எதுப்பா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, என்ன சூத்திர நம்பர்? திரஷ்டு திருஷ்ய சயோகயோகோ ஹேய ஹேத்து. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டுத்தோட சயோகம். இப்ப நான் கேட்கிறேன், ஜலமும் தண்ணியும் ஒண்ணு கலக்குமா கலக்காதா? 2:17 பக்கத்துல ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லிருக்கு, இந்த வாஸ்தவத்துல ஒண்ணு கலக்கவே கலக்காது. தண்ணியும் எண்ணெயும் ஒண்ணு கலக்குமா கலக்காதா? ஆயில் எடுத்து தண்ணிக்கு மேல ஊத்துனீங்கன்னா ஒண்ணு கலக்குமா கலக்காதா? கலக்காது. ஆனா ஒன்னோட வந்து சேர்ந்த மாதிரி இருக்குமா? அதுக்கு என்ன பேரு அப்படின்னா சயோகம்னு பேரு. ஒன்னோட ஒண்ணு கலந்து பாலும் தண்ணியும் ஒன்னா கலந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு கலக்கிறதுனா என்ன அர்த்தம்னா டிஃப்ரெண்டே இல்லாம ஆயிடுறது. ஆனா பாலும் தண்ணியும் ஒண்ணு கலக்கிற மாதிரி ஆயிலும் வந்து தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகாது? ஒண்ணு கலக்காது, தனித்தனியா செப்பரேட்டா நிற்கும். ஆனா தனித்தனியா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கா? அதுக்கு பேர் சயோகம்னு பேர். அதே மாதிரி இந்த திரஷ்டாவும் இந்த திருஷ்யமும் பாலும் தண்ணியும் ஒன்னா கலக்கிற மாதிரி கலக்க முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு எப்படி இருக்குன்னா கூடி இருக்கு, ரெண்டுமே கூடி இருக்கு, சயோகம்னு பேர். நானும் இந்த புத்தியும், நானும் மனசும், நானும் இந்திரியங்களும், நானும் இந்த தேகமும் என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணு கலக்காம ஆனாலும் கூடி இருக்கு, சேர்ந்து இருக்கு. ஒன்னோட ஒண்ணு கலக்க முடியல ஆனாலும் சேர்ந்து இருக்கு. இந்த குரங்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். குரங்கு எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள். ஒரே சண்டை காலையில ஆரம்பிச்சானுங்கன்னா ராத்திரி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. ஒரு குரூப்ல வந்து 15 பேர் இருக்கான். ஒருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, குரங்கு சண்டை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த 15 பேரும் ஒன்னாவே இருப்பாங்க. அந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா போடா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் போன தனியா அப்படின்னா போக மாட்டாங்க. எனக்கும் ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு சண்டை போடுறாங்களே, எப்படி ஒன்னாவே இருக்கானுங்க. தனியா போனா சண்டை போட ஆள் இருக்காதான். அப்ப தனியா போனா சண்டை போட ஆள் இருக்காதுன்னு 15 பேரும் 15 குரங்கும் ஒன்னாவே இருக்கு. இப்ப நம்ம எப்படி தெரியுங்களா இருக்கோம்? குரங்கு கூட்டம் தான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த திருஷ்யங்களோட சேரவே மாட்டோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கூடியே இருந்துகிட்டு இருக்கோம். இந்த கூடி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்த அபிநயோகோ, அத்தியந்த பின்னயோர்
யக பிரத்யய பின்னையோர் ய பிரத்யய அவிசேஷோ புத்தி பரிணாமைகி. இங்க ஏதோ சம்ஸ்கிருதத்துல தப்பா இருக்கு. பிரத்யோர் அசேஷோ அபிஷேஷோன்னு இருக்கணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல தப்பா இருக்கு. பின்னையோர் யக அபிஷேஷோன்னு இருக்கணும். பின்னையோர் பிரத்யய அபிஷேஷன் இருக்கணும். பிரத்யாத்ரின்னு ஏதோ தப்பா இருக்காங்க. பிரத்யய அபிஷேஷோ த்ரீயா இருக்கு. அதான் பீதான் த்ரீயா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அபிஷேஷோ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு அறிவு இருக்குல்ல. இப்ப நான் பார்க்கிறவன், நான் சாப்பிட்ற மசால் தோசையை நான் சாப்பிட்றவன் தனிதானே, மசால் தோசை வேற தானே. அதே மாதிரி நான் வேற, என் புத்தி வேற, நான் வேற, என் மனசு வேற, நான் வேற, என் இந்திரியங்கள் வேற, நான் வேற, இந்த தேகம் வேற. இப்படி வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் நான் வேற இது வேறன்னு தெரிஞ்சாலும் கூட நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், விவகாரம் பண்ணிட்டே இருக்கோம். திடீர்னு காண போயிட்டு என்ன பண்றோம், நான் வேற இது வேறன்றது தெரியாம ரெண்டும் ஒன்னாக்கி என் புத்தி சரியில்லை, என் புத்தி சரியில்லை, எனக்கு புத்தியே சரியில்லை, எனக்கு மனசே சரியில்லை, எனக்கு இந்திரியங்கள்லாம் வந்து கெட்டு போச்சு, எனக்கு இந்திரியங்கள்லாம் கெட்டு போச்சு. நான் வேற, இந்திரியம் வேற. எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு கண்ணு தெரியலையா இல்ல கண்ணுக்கு கண்ணு தெரியலையா, எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு காது சரியா கேட்கல, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு சரியில்லை, என் புத்திக்கு அறிவே இல்லை. இது மாதிரி விவகாரங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருஷ்யத்தையும் திரஷ்டாவா இருக்கிற எண்ணெயையும் அறியறது வந்து பாத்தீங்கன்னா அபிஷேஷோ அப்படின்னா என்ன அர்த்தம், வேற வேறையா விசேஷமா இல்லாம, விசேஷனா ஸ்பெஷல், இது வேற இது வேற, அவிசேஷம்னா ரெண்டுத்தையும் ஒண்ணு கலந்து சாமானியமா நமக்கு ஒரு அறிவு பிரத்யம் உண்டாகுது. பிரத்யம்னா அறிவு, சமமான அறிவு வந்து நமக்கு உண்டாகுது. நம்ம எல்லாம் இப்ப அப்படிதான் இருக்கோம். திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் ஒண்ணு கலந்து வச்சு நமக்கு அறிவு உண்டாகிட்டு இருக்கு. இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா புத்தி பரிணாமைகி. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டும் ஒண்ணு கலந்ததுனால இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தியோட பரிணாமம் உண்டாகுது. புத்தியோட பரிணாமம் எப்படி உண்டாகும், நான் இன்னைக்கு காலையில சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல என்ன ஆகும், இந்திரியங்கள் விஷயங்களை கேதர் பண்ணும். இந்த கேதர் பண்ணி என்ன பண்ணும், மனசுக்கு அனுப்பும். மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்களை என்ன பண்ணும், புத்திக்கு அனுப்பும். புத்திக்கு அனுப்பின மாத்திரத்துல புத்தி விருத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த மனசோட விருத்திக்கு ஏற்ற மாதிரி பரிணமிக்குது. பானையை பார்த்துச்சுன்னா பானை விருத்தி, மலையை பார்த்துச்சுன்னா மலை விருத்தி, மைசூர் பாகை பார்த்துச்சுன்னா மைசூர் பாக் விருத்தி, காஃபியை பார்த்தா காஃபி விருத்தி, பாவக்காவை பார்த்தா பாவக்கா விருத்தி. இது மாதிரி சுக துக்க மோகங்களோட இருக்கிற அநேக விஷயங்கள் இந்த புத்தியில வந்து என்ன ஆகுது, புத்தி பரிணமிக்குது. இந்த புத்தி பரிணமிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அங்க ஒருத்தன் கூடையே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கா, சேர்ந்து இருக்கா. அந்த புத்தியோட யார் சேர்ந்து இருக்கா, புருஷன். புத்திய வந்து பார்த்தா ஏன் புத்தி அப்படின்னு என்ன பண்ணிட்டான், புத்தியோட மிக்ஸ் ஆயிட்டான். அப்படி புத்தியோட மிக்ஸ் ஆகும்போது புத்தி பரிணாமைகி சுகதுக்க மோக பிரத்யைகி. புத்தியில தான் 3 குணங்கள் இருக்கு, சத்வ ரஜஸ்தமஸ். சத்வ குணத்தினால புத்தியில சுகவிருத்தி உண்டாகுது. அதே நேரத்துல ரஜோகுணத்தினால புத்தியில வந்து பாத்தீங்கன்னா துக்க விருத்தி உண்டாகுது. அதே நேரத்துல தமோ குணத்தினால வந்து பாத்தீங்கன்னா மோக விருத்தி உண்டாகுது. அப்ப இந்த 3 புருஷனுக்கு இருக்கானா, புருஷனுக்கு இல்லை. ஏன்னா நிர்குணம் புருஷன். இந்த நிர்குணமா இருக்கிற புருஷன் இந்த புத்தியோட சேர்ந்த காரணத்தினால புத்தியில இந்த 3 குணங்களால சுக துக்க மோக பிரத்யைகி உள்ளுக்குள்ளார 3 விதமான தாட் ப்ராசஸ் வந்து நமக்கு சதா புத்தியில நடந்துகிட்டே இருக்கு. சத்துவ குணம் இருந்தா நல்லா, இப்ப நான் தேவையில்லாத காரியம் பண்றதே இல்லை, பெரிய காரியம் பண்ணியிருக்கோம். என்ன தெரியுங்களா, சமாதிக்கு வந்து என்ன பண்ணணும்னா மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயாம் சுகதுக்க புண்ணியா புண்ணியானாம் பாவனாத சித்த பிரசாதனம்னு சொல்லிட்டு பாத்தீங்களா. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா வித்ரா பண்ணிட்டோம். எங்கெங்கிறதுலாம் துக்கம் வருமோ ஆமை போல் ஒருமையில் ஆமை போல் 5 அடக்கி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கையெல்லாம் இழுத்துக்கிட்டோம். எங்கெங்கெல்லாம் துக்கம் வருமோ அங்கங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா டும் டும் டும்னு கையை இழுத்துக்கிட்டோம். இழுத்துக்கிட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா ஆமை ஓட்டுக்குள்ளார எப்படி சுகமா இருக்குமோ இப்ப அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப சுகமா இருக்கும். ஒரு 4-5 வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, தேவையில்லாத பண்ணக்கூடாது.
அப்ப தேவையில்லாத பண்ணாம இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சுகம் இருக்கு நமக்கு தெரியுங்களா? அப்ப சத்துவகுணம் அதிகமாக அதிகமாகவே உங்களுக்கு சுகவிருத்தி உண்டாகும். நான் நல்லா பார்த்திருக்கேன். ரஜோ விருத்தியில ஈடுபடக்கூடாது, ரஜோ காரியத்துல ஈடுபடவே கூடாது. நான் திரும்ப திரும்ப நாதபிரமத்தை சொல்லிட்டே இருப்பேன், ரஜோகுணத்துக்கு போகாதீங்க, ரஜோகுணத்துக்கு போகாதீங்க. வண்டியை லைட்டா முறுக்குனாவே எனக்கு தெரிஞ்சிடும். நான் பின்னாடி உட்கார்ந்துருப்பேன். அவர் கோயிலுக்கு போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டர்ன்னு முறுக்குவார். கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்தாரு, ரஜோகுணம் ஸ்லோ பண்ணுங்க, மிதமா போங்க, உங்க வேகத்திலேயே போங்க, இன்னொரு ஆளை பார்த்து நீங்க எதுவும் சூடு போட்டுக்காதீங்க, நம்ம வேகத்திலேயே போங்க, நம்ம காரியத்திலேயே கவனமா இருங்க அப்படின்னு. அப்ப ரஜோகுணம் வந்தா என்ன வந்துடும்? துக்கம் வந்துடும். எந்த ஒரு காரியத்திலையும் மோகத்தை அடையிறதே இல்லை. என்னன்னா இருக்கிற மாதிரி அது என்னவோ அதை அப்படியே பார்க்கறது. இதை பண்றது முக்கியமா. அப்படி பண்ண 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சத்துவகுண விருத்தி உண்டாகும். ஆனாலும் சத்துவகுணத்தினால உண்டாகக்கூடிய சுகவிருத்தியும் கூட எங்க உண்டாகுது? அதே புத்தியில தான். நமக்கு சுகம் உண்டாகணும் அப்படின்னா சத்துவகுணம், துக்கம் உண்டாகுதுன்னா ரஜோகுணம், மோகம் உண்டாகுது அப்படின்னா அது தமோகுணம். இது எல்லாம் புத்தியோட விருத்திகளா பரிணமிச்சு என்ன பண்ணுது? புருஷஸ்ய பிரதிபிம்ப கிராகிபிர் அவிசேஷா. அது என்ன ஆகுது தெரியுங்களா? இந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா தனி சந்திரன் மாதிரி, வானத்தில் இருக்கிற சந்திரன் மாதிரி. அவன் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற ஜலத்தோடையோ இல்ல பானையோடையோ சம்பந்தமே அந்த சந்திரனுக்கு இல்லை. எங்க வானத்துல இருக்கிற சந்திரனுக்கு கீழே பூமியில இருக்கிற பானையோடையும் பானையில இருக்கிற ஜலத்தோடையும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் அவனுடைய பிரதிபிம்பம் என்ன ஆகுது? அந்த சந்திரனோட பிரதிபிம்பம் எப்படி இந்த பானையில இருக்கிற ஜலத்துல பிரதிபிம்பிக்குதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற ஒரு ஒரிஜினல் நானோட இந்த தேகம் மனசு புத்தியோட எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த நான் யாரு? இன்னைக்கு காலையில கீதால பார்த்துட்டு இருக்கோம். கஷேத்திரஜம் சாபிமாமிர்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. ஒரிஜினல் சாட்சி இருக்கான் பாத்தீங்களா? இந்த ஒரிஜினல் சாட்சி ஈஸ்வரன், சாட்சாத் ஈஸ்வரன். எல்லா தேகத்திலையும் அவன் ஒருத்தன் தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகளோட ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கு சம்பந்தமும் அவனுக்கு இல்லவே இல்லை. அப்ப உள்ள நம்ம வானத்துல சந்திரன் நம்ம சொல்றோம், ஆனா இங்க பிம்பம் எங்க இருக்கு? நமக்கு உள்ளாடியே இருக்கு, புத்தியிலேயே இருக்கு. இந்த புத்தியில இருக்கிற ஒரு கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் எதோட சம்பந்தப்படாம இருக்கு. ஆனா இதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிபிம்ப கிராகிபிர். பிரதிபிம்பத்தானால வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணக்கூடியது எப்போ அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான மந்திரம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மந்திரம் அது துவா சுபர்ணா சயுஜா சகாயா, துவா சுபர்ணா சயுஜா சகாயா. இதுல வந்து பாத்தீங்கன்னா முண்டக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. ஸ்வேதாஸ்வதரத்துல வந்து பாத்தீங்கன்னா 4, 6ன்னு போட்டுக்கலாம். முண்டக்கத்துல இருக்கு, கட்டத்துல இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்வேதாஸ்வதரத்துல இருக்கு. 2 கிளிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளையில உட்கார்ந்துருக்கு. இந்த மரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தேகம்தான் மரம். இந்த மரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தின்ற ஒரு கிளை. இந்த புத்தின்ற கிளையில வந்து பாத்தீங்கன்னா 2 கிளி பக்கத்துல உட்கார்ந்துருக்கு. துவா சுபர்ணா 2 கிளிகள், சயுஜா சகாயா 2 ஃப்ரெண்டு, சகாயா 2 ஃப்ரெண்டா இருந்துகிட்டு சயுஜா ஒன்னு சேர்ந்து இருக்கு. பிரதிபிம்பத்தையும் பிம்பத்தையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. எங்கெல்லாம் பிரதிபிம்பம் இருக்குமோ அங்கெல்லாம் பிம்பம் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் ஆகாம 2 கிளிகளும் வந்து ஜீவாத்மா பரமாத்மான்னு பேரு. இந்த 2 கிளிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளையில, புத்தின்ற கிளையில பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா சமானம் விருட்சம் பரிசஸ்வ ஜாதி. ஒரே விருட்சம் தான். விருட்சம் இது இந்த தேகம். இந்த தேகம்ன்ற அந்த மரத்துல புத்தின்ற கிளையில 2 கிளிகள் வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மா பரமாத்மா, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். இந்த 2ம் என்ன பண்ணுது அப்படின்னா ஜீவனும் ஈஸ்வரனும் 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல தயோர் அந்யக பிப்பலம் சுவாத்வத்தி. அதுல ஒரு கிளி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மரத்துல இருக்கிற பழங்களை எல்லாத்தையும், எது மரம்? இந்த தேகம். இந்த தேகத்துல மரத்துல இருக்கக்கூடிய பழங்களை எல்லாத்தையும் பறிச்சு சில பழம் எப்படி இருக்கும்? நம்ம வந்து புளிய மரத்துக்கு போகணும்னு அதான் பண்ணுவோம், மாமரத்துக்கு போனா அப்படிதான் பண்ணுவோம். புளிய மரத்துல தான் நல்ல பழுத்த பழம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நல்ல இனிப்பா இருக்கும், இதா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே சில பழத்தை எடுத்து வாயில வச்சோம், அதே உடம்புலாம் கூசும் இல்லை, நம்ம அப்படியே துடிப்போம். புளிய மரத்துல சின்ன வயசுல எல்லாத்துக்கும் இதெல்லாம் இருக்கும்.
இந்த சிட்டி பார்ல பிறந்தவங்களுக்கு எல்லாம் வேஸ்ட். கிராமங்கள் பக்கத்துல பிறந்தவங்களுக்கு தான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவோம், புளிய மரம், மாமரம் இதெல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் ஸ்கூல் போற வழியில பண்ணிட்டு திரும்ப வரும்போது அதே காரியம் தான். இதுல ஒன்ன பறிச்சு சாப்பிடுது இந்த கிளி, ஒரு கிளி, ஆஹா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு, இனிப்பா இருக்குன்னு. இன்னொரு பழத்தை எடுத்து சாப்பிடுது, ஐயோ கசப்பா இருக்கு, புளிப்பா இருக்கு அப்படின்னு அப்படியே பூசு. இதேதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மா என்ன பண்றான், இந்த தேகத்துல நடக்கக்கூடிய எல்லா சுகதுக்கங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். சுவாது அத்தி, அவன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு அனுபவிக்கிறான் சுகதுக்கத்தை. அதுல அனஸ்னன் அன்யோ அபிச்சாகசீதி, அதுல இன்னொரு கிளி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனஷ்னன். இந்த கிளி, இன்னொரு கிளி இந்த ஜீவாத்மா பண்ண காரியத்தை எதுவுமே அது பண்ணாம, இந்த மரத்துல இருக்கிற சுகதுக்க போகங்களை எதுவுமே பண்ணாம இன்னொரு கிளி என்ன பண்ணுது, ஈஸ்வர சாட்சின்னு பேரு. அது என்ன பண்ணுது, வெறும் சாட்சியா மட்டும் இருந்துகிட்டு எந்த ஒரு கர்ம பலன்களையும் போகம் பண்ணாமல் இருக்கிறது. அபிச்சாகசீதி அப்படின்னா வெறும் பார்க்கின்றது, வெறும் பிரகாசப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த ஜீவாத்மா எதையெல்லாம் பண்ணுதோ ஐயோ ஐயோ ஐயோன்னு குதிக்குது. இந்த ஜீவாத்மா வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் புளிப்பு இனிப்பு அதெல்லாம் சாப்பிட்டு விதவிதமா ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் இன்னொரு கிளி என்ன பண்ணிட்டு இருக்கு, சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. இதான் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. இதே மந்திரத்தை இங்க கொண்டு வாங்க. என்ன ஆச்சரியம் சொல்றாருன்னா, இந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல், இந்த ரெண்டு பேரும் வேற வேறையானா பிம்பமும் பிரதிபிம்பமும் வேறையா? வேற. பிம்பமும் பிரதிபிம்பமும் வேற வேற இல்லை. அப்போ உள்ளுக்குள்ள இருக்க ஒரிஜினல் நான், ஒரிஜினல் திரஷ்டா இருக்கான், அவனுடைய பிரதிபிம்பம் என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரிஜினல் திரஷ்டாவோட பிரதிபிம்பம் புத்தியில, மனசுல, இந்திரியங்கள்ல, இந்த தேகத்துல எல்லாத்துலயும் இந்த ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுது. 4 ரிஃப்ளெக்ஷனா இல்ல, 4 இல்ல, புத்தியில உண்டான ரிஃப்ளெக்ஷன் தான் அதுக்கு அடுத்து 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 எல்லாத்துலயும் வியாபிக்குது. அப்ப புத்தியில உண்டான அந்த பிரதிபிம்ப கிராகிபிர், அந்த பிரதிபிம்பத்தோட கிராகிபிர் அவிசேஷக, அது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த பிரதிபிம்பம் இந்த புத்தியோட ஒண்ணு சேர்ந்தோன்னு பிம்பம் ஒண்ணு கலக்கல. இந்த பிரதிபிம்பம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏன் புத்தி அப்படின்னு அந்த புத்தியோட ஒண்ணு சேர்ந்து அது கூட இருக்கக்கூடிய அந்த புத்தியில என்ன விதமான தாட் ப்ராசஸ் எல்லாம் வருமோ அந்த தாட்ஸோட வந்து பாத்தீங்கன்னா அவிசேஷக சாரூபியம். சாரூபியம் எங்கேயோ வார்த்தை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? எந்த சூத்திரத்தை பாத்துறீங்க சாரூபியம்? எங்க அப்படின்னா யோக சித்த விருத்தி நிரோதகம் முடிஞ்சு போச்சு. 2வது சூத்திரம் யோக சித்த விருத்தி நிரோதம் 2வது சூத்திரம். 3வது சூத்திரம் முக்தன் வந்து யோக சித்த விருத்தி நிரோதக ததா திருஷ்டுகு சுரூபே அவஸ்தானம் முடிஞ்சிடும். அப்ப நம்ம எல்லாம் எங்க சாமி இருக்கோம் அப்படின்னா விருத்தி சாரூபியம். இந்த நான் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தியில உண்டாகக்கூடிய சுக துக்க மோக விற்த்திகள் உண்டாகுது இல்ல, அந்த விற்த்திகளோட இவன் என்ன ஆகுறான்னு கேட்டீங்கன்னா தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு, நான் குரோதியா இருக்கு, ரொம்ப கோபமா இருக்கு, பக்கத்துல வந்துடாதீங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு கோபமா இருக்கு பக்கத்துல வந்துடாதீங்க போயிடுங்க அப்படின்னு. அப்ப நான் கோபமா இருக்குன்னா இல்ல வந்து புத்தி விருத்தி கோபமா இருக்கா? புத்தி விருத்தி கோபமா இருக்கு. எனக்கு ஒரே ஆசையா வருது, எதையாவது சாப்பிடணும் போல. இப்போ சுகர் பேஷண்டா இருக்குன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் இந்த பிளக்சுவேஷன் ஆகும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யாராவது கிடைச்சா எடுத்து சாப்பிடலாம் போல இருக்கு. ஒரு 50 பேர் இருக்கீங்கன்னா எடுத்து சாப்பிட்டுருந்தீங்களா, பதார்த்தமா இருந்தா எடுத்து சாப்பிட்டுருவேன் நான். இப்பவே பசிக்குது எனக்கு. இந்த சுகர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படியே. இப்ப நான் கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க சுவாமி? ஒரே பசியா இருக்கேன். நான் பசியா இருக்குன்னா இல்ல வயிறு பசியா இருக்கேன். நான் ஆசையோட இருக்கேன்னா இந்த மனசுக்கு ஆசை உண்டாகுதா, எனக்கு கோபம் உண்டாகுதா, இல்ல இந்த புத்தி கோப விருத்தியோட இருக்கா? இதெல்லாம் வித்தியாசம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் கோபியா இருக்கேன், நான் காமியா இருக்கேன், நான் லோபியா இருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு நம்ம என்ன பண்றோம், இந்த புத்தி விருத்திகளோட சாரூபியத்தை அடைஞ்சிட்டோம். சாரூபியம் என்ன அர்த்தம்? அந்த புத்தி விருத்தியோட ஃபார்முக்கு நம்ம என்ன ஆயிட்டோம், ஒன்னு ஆயிட்டோமா? ஆக முடியுமா? ஆக முடியாது. ஒன்ன ஆன மாதிரி நமக்கு ஒண்ணு தெரியுது இல்ல, அதுக்கு பேர் தான் அவிசேஷம்னு பேர். சாமானியம் ஆயிடுறது, புத்தி விருத்தியோட சமநிலை அடைஞ்சிடுறது. அப்படி அடைஞ்ச மாத்திரத்துல பிரதிபிம்ப துவாரா யக சுகாதி ஆரோபக,
பிரதிபிம்பத்து மூலமா தான். அப்ப வாஸ்தவத்துல யாருக்கு சுகதுக்க மோகங்கள் உண்டாகுது அப்படின்னா ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்கு தான் இந்த புத்தியோட சேரும் போது அந்த புத்தியில இருக்கிற விருத்தியோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அந்த புத்தியில இருக்கக்கூடிய சுகம் துக்கம் மோகம் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்கு உண்டாகிற மாதிரி எனக்கு உண்டாகுதுன்னு நம்ம என்ன பண்றோம், இந்த பிரதிபிம்பம் மூலமா தூக்கி தனக்கு மேல அத்தியாரோபம் பண்ணி கொள்கிறோம். ஆரோப்பம் நடக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆரோப்பத்துக்கு என்ன காரணம், என்னோட சுகதுக்கத்தை நான் என் மேல ஏத்தி வைக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம், இந்த இந்த அவித்யா. தஸ்ய ஹேதுர் அவித்யா. அவித்யானா என்னது, திரஷ்டாவ திரஷ்டானும் திருஷ்யத்தை திருஷ்யனும் பார்க்காம முதல்ல தர்மி அத்தியாசம். நான் புத்தி, நான் மனசு, நான் இந்திரியம்னு ஒண்ணு கலக்கணும். அதுக்கு பேர் என்ன பேரு, தர்மி அத்தியாசம். அதுக்கப்புறம் இந்த புத்தி மனசு இந்திரியத்துல எல்லாம் இருக்கக்கூடிய தர்மங்களை, இந்த இதுல எல்லாம் தர்மம் என்னது, 3 குணங்கள் தான் தர்மம். சுகதுக்க மோகம் இந்திரியத்துல நடக்கும், மனசுல நடக்கும், புத்தியில நடக்கும். இதெல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு நடக்கிறதா நான் பாக்குறேன். அதுக்கு பேரு தர்ம அத்தியாசம். இதனால வந்து பாத்தீங்கன்னா சம்சாரியா நம்ம இருக்கோம். சபோகா, இதுதாங்க போகம் அப்படின்னு பேரு. அப்ப போகம் நடக்கணும் அப்படின்னா இந்த விற்த்தியோட, அந்த புத்தி விற்த்தியோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிங்க் ஆகும் போதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போகம் நடக்குது. எப்பெல்லாம் சிங்க் ஆகலையோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போகம் நடக்காது. சிம்பிள். அதுக்கப்புறம் சபோகா புத்திஸ்தோ திருஷ்யத்வாத் பரார்த்தா. சரி, இந்த போகம் எங்க நடக்குது, சுகதுக்க மோகம் எங்க இருக்கு, புருஷன்டையால புத்தி இல்லையா, புத்தி. ஏன்னா புருஷன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள் இல்லை. அப்ப நிர்குணம். அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்கிறது இல்லை. அப்ப புத்தியில தான் சுக ஆக்கார விற்பி, துக்க ஆக்கார விற்பி, மோக ஆக்கார விற்பி அப்படின்னு இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா புத்தியில நடக்கிறது. அப்ப புத்தி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு என்ன பண்ணுது, குக் பண்ணி இந்த பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த புத்திக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி எதையும் சாப்பிடாது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த அவித்யா வந்து எப்படிப்பட்டது, மூல பிரகிருதி, கர்த்தா மட்டும்தான். அப்ப போக்தா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷன் தான் போக்தா. புருஷன்லயும் எந்த புருஷன், உத்தம புருஷனா இருக்கிற அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் போக்தா இல்லை. அப்ப யாரு போக்தா, பிரதிபிம்ப சைத்தன்யம்னு சொல்லக்கூடிய நம்ம ஜீவாத்மா தான் என்ன பண்ணுது, இந்த புத்தியோட சேர்ந்து இருந்துகிட்டு புத்தி கொடுக்குற எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, பரார்த்தமா இருக்குது. பரார்த்தம் என்ன அர்த்தம், புருஷனுக்காகவே குக் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மொத்த கிரியேஷன் குக்கிங் என்னது யார் பண்ணா, இந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா குக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. திருஷ்யத்வாத் பரார்த்தகா. இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யமா இல்ல திரஷ்டாவா, இந்த புத்தி திருஷ்யம். எனக்கு தெரியுது, எனக்கு வயிற்று வலி, லைட்டா வயிற்று வலிக்குது, எனக்கு மெதுவா தலை வலிக்குது, எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு புத்தி சரியில்லை. இதெல்லாம் எங்க இருந்து அறியுற, புத்தியில இருந்து அறியுது. வயிற்று வலிக்குதுன்றது எங்க தெரியுது, புத்திக்கு தெரியுது. மனசு சரியில்லைன்னு எங்க தெரியுது, புத்திக்கு தெரியுது. புத்தி சரியில்லைன்னு யாருக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு தெரியுது. அப்போ தெரியுதுனாவே என்ன அர்த்தம், அது திருஷ்யம். திருஷ்யம் எல்லாமே என்னது, பிரகிருதியோடது, மாயா, அவித்யா. அந்த காரணத்தினால புருஷஸ்ய போக்துகு, இந்த புருஷனுடைய இந்த ஜீவாத்மா இருக்கான் பாத்தீங்களா, அந்த போக்தாவா இருக்கிற புருஷன் இருக்கானே, போக்தா யாரு, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் போக்தா. அந்த போக்தாவா இருக்கிறவனுக்கு சேஷபூதா, இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கமா கூட இருந்துகிட்டு இவனுக்கு போகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கின்றது. மாயா கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப சொல்லுங்கம்மா என்ன, இல்ல அபிமானிக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா அபிமானம்னு என்ன அர்த்தம், இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, ஒரிஜினல் இருக்கு. ஒரிஜினலோட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் முகத்தை வந்து கண்ணாடியில முகத்தை பாக்குறேன். இப்ப இந்த முகத்தை பார்த்த மாத்திரத்துல என்ன ஆகுது, அப்ப இந்த ஒரிஜினல் வெளியில இருக்கு. இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்ணாடியோட சிங்க் ஆகுதா, என் பிம்பம் எங்க தெரியும், பிரதிபிம்பம் எங்க தெரியுது, இந்த கண்ணாடியில பிரதிபிம்பம் தெரியுது. இந்த பிரதிபிம்பம் தெரியும் போது என்ன இது பாருங்க, பிரதிபிம்பம் தனி கண்ணாடி தனி நம்மளால பார்க்க முடியுதா, முகத்தை டெய்லி நம்ம பார்க்கிறோம்.
கண்ணாடியை தனியா பிரதிபிம்பத்தை தனியா நம்ம பாக்குறோமானா ரொம்ப கம்மி, ரொம்ப சட்டிலானது. நம்ம ஃப்ரேம் எல்லாம் இருக்கிறதுனால ஈஸியா தெரியுது நமக்கு வேற இது வேற அப்படின்னு. ஆனா இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் அது இதெல்லாம் தனித்தனியா தெரியாததுனால நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா அதோட பிரதிபிம்பம் இந்த புத்தியில பட்ட உடனேயே அந்த பிரதிபிம்பம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அபிமானிக்குது. எதை அபிமானிக்குது? அந்த மீடியத்தை அபிமானிக்குது. ஆமா, இமீடியட்டா இந்த பிரதிபிம்பம் என்னோட முகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடியில தெரியுது. அந்த பிரதிபிம்பம் என்ன பண்ணுது? கண்ணாடியை நான் நினைச்சுக்குது, மீடியத்தை வந்து நான் நினைச்சுக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இந்த புத்தியில ரிஃப்ளெக்ஷன் பட்ட மாத்திரத்துல அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் புத்தின்னு என்ன பண்ணுது? புத்தியத்தான் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணுதுல, அதுக்கு பேர் தான் அபிமானம், அகங்காரம் அப்படின்னு பேரு. ஜீவ அகங்காரம். அகங்காரத்துக்கு லட்சணம் என்ன பார்த்திருக்கோம்? நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அபிமானோ அகங்கார. எதுல அபிமானம்? அபிமானம் வரணும்னா ஒரு வஸ்து இருக்கணுமா? ஆமா, இருக்கணும். என்ன வஸ்து? முதல் வஸ்து இந்த பிம்பம் பிரதிபிம்பிக்கிற அந்த முதல் மீடியம் இது புத்தி. அப்ப முதல் அபிமானம் நமக்கு எங்க உண்டாகுது? புத்தியில. அந்த அபிமானம் தான் அகங்காரம். அந்த அகங்காரம் தான் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு உண்டாகுது. ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் அபிமானிக்குது நான் புத்தி அப்படின்னு. அப்ப சுகதுக்க யாருக்கு உண்டாகும்? ஏன் புத்தி அப்படின்னு நம்ம அனுமானிக்கிறதுனால என் புத்தியில நடக்கிற எல்லாம் எனக்கு சுகத்தை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும், மோகத்தை கொடுக்கும். யாருக்கெல்லாம் இந்த தேகாதிகள் இந்திரியங்களோட அபிமானம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதனால அபிமானத்தினால சுகதுக்க மோகம் உண்டாயிட்டே இருக்கும். அதான் போகும். இதே வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத் ஆகையினால் பரார்த்தத்வாத் போகா பரார்த்தத்வாத் போகாத் பரார்த்தத்வாத் போகாத் புருஷஸ்ய பரார்த்தத்வாத் போகாத் ஜடாத் அத்யந்த சித் ஸ்வபாவஹ. ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத் பரார்த்தாத் போகாத் ஜடாத். இந்த வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேறா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தி திருஷ்யத்துல இருந்து வர்றது. இது பரார்த்தம். இதோட வேலையே என்ன பண்றது? புத்திக்கு தனக்கு ஏதாவது சுகம் இருக்கா? புத்திக்கு சுகம் இல்லை. புத்தியில இருக்கிற எனக்கு தான் சுகம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, துக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு, மோகத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு. புத்திக்கு சுகதுக்கம் இல்லை, மனசுக்கு சுகதுக்க மோகம் இல்லை, மனசு இந்திரியங்களுக்கு சுகதுக்க மோகம் இல்லை. அது என்ன பண்ணுது? நமக்கு எல்லாத்துக்கும் இந்த போகம் பண்ணக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கு. கண்ணு பாக்குது, எதுக்கு பாக்குது? உள்ள இருக்கிறவனுக்கு வந்து மெசேஜ் அனுப்புது சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறதுக்காக. கண்ணு காது மூக்கு வாய்க்கெல்லாம் வந்து சுகதுக்கம் தெரியவே தெரியாது என்னன்னு. அப்ப உள்ள இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் போக்தா. அவனுக்கு குக் பண்ணி கொடுக்கறது எல்லாம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திருஷ்யம்னு சொல்லக்கூடிய இந்த 23 தத்துவங்களும் திருஷ்யம். இது எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா பரார்த்தத்வாத். இதெல்லாம் அசம்பிள் பரார்த்த சங்காத பரார்த்தத்வாத்னு ஏற்கனவே ஒரு நியமம் பண்ணியிருக்கோம். எல்லா அசம்பிள் பண்ணப்பட்ட அந்த கூட்டு மொத்தம் இந்த தேகம் இந்திரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடி இருந்துகிட்டு இந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? போகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால பரார்த்தத்துவாத் அப்படின்னா தனக்கு எதுவும் இல்லாம புருஷனுக்காக கொடுக்கறது. இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜடாத். இது எல்லாம் ஜடமா இருக்கிறது. ஜடாத் மட்டும் இல்ல, அந்நியத்து சித் ஸ்வபாவஹ. இந்த ஜடமா இருக்கிற இந்த பரார்த்தமா இருக்கக்கூடிய இந்த தேகாதி 23 தத்துவங்கள் 24 தத்துவங்களுக்கும் அந்நிய வேற ஒருத்தன் இருக்கான். யாரு? சித் ஸ்வபாவஹ. வெறும் சைத்தன்ய சுபாவம், வெறும் கான்சியஸ்னஸ், வெறும் பார்ப்பவன் திரஷ்டா. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வார்த்தோ அந்நியசேஷா. ஸ்வார்த்தோ அனன்யன் இருக்கு. ஒரு நாவை எடுத்துருங்க. சம்ஸ்கிருதத்துல நா இருக்கு, தமிழ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அனன்யன் இருக்கு. அந்த நாவை எடுத்துருங்க. ஸ்வார்த்தோ அனன்ய சேஷகன் இருக்கிறதுல அந்நிய சேஷன். அவன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் அந்நியமானவன். இவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வார்த்தன். ஸ்வார்த்தன் அர்த்தம் தனக்காக போகத்தை அனுபவிப்பவன். அவன் எப்படிப்பட்டவன்? அந்நியக, இந்த ஜடத்துக்கு அந்நியமானவன். திருஷ்யம்னு எதெல்லாம் நம்ம 24 தத்துவங்களை சொல்றோமோ இந்த எல்லாத்துக்கும் அந்நியமானவன், வெறும் சித் சொரூபமா இருக்கிறவன். அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? அந்நிய சேஷக புருஷா. அவன் தான் புருஷன் அப்படின்னு பேர். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தத்திர சம்யமாத். நல்லா புரிஞ்சுக்கணும்.
அப்ப இந்த புத்தியோட சேரும் போதெல்லாம் சம்சாரம் போய்கிட்டே இருக்கு, சுகதுக்க மோகம் வந்துகிட்டே இருக்கு. எதோடையும் சேராம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எங்க நிக்கிறோம் தெரியுங்களா? சின்னத்துல எல்லாம் நிக்கல, தேகத்தை கிராஸ் பண்ணி போயிட்டோம். சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா வரைக்கும், அகங்கார தத்துவம் வரைக்கும் வந்துட்டோம். அகங்கார தத்துவத்தை தாண்டி சித்தத்துக்கு வந்துட்டோம். மூல காரணமா இருக்கிற சித்தம். அப்ப காரியத்தெல்லாம் தாண்டி இந்த காரியங்கள் எல்லாம் எங்க இருந்து உண்டாகுதோ அந்த மூல காரணம் அவித்யாவுக்கு வந்தாச்சு. அதான் அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த சித்தம். இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் நமக்கு சுகதுக்க போகம் உண்டாகிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதுலயும் ஒரு வைராகியம் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? பரவைராகியம். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரவைராகியத்தை அடைஞ்சி எனக்கு போதும், சுகதுக்க அனுபவங்கள் எனக்கு போதும். ஆனா அந்த இடத்துல என்ன தெரியுங்களா கிடைக்கும்? சத்துவகுணம் வந்து 98% சத்துவகுணம். நமக்கு கொஞ்சம் சத்துவகுணம் வந்தாவே வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம் அப்படியே ஸ்புரிக்குது. அப்ப 98% சத்துவகுணத்துல எப்படி இருக்குன்னா ஆனந்தமய கோஷம்னு பேரு. ஈஸ்வரகத ஆனந்தம். அது சொரூப்பானந்தத்துக்கு பக்கத்துல இருக்கிறது. அந்த ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோட்ச மாதிரி இருக்குமா. அந்த 98% சத்துவகுணத்துல மோட்ச சுகத்துக்கு ஈக்குவலா இருக்கிறது. அந்த இடத்துல ஒருத்தருக்கு இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா சித்தம் சத்துவகுணத்துல இருக்கிறதுனால எனக்கு உண்டாகிற சுகம், இதுவும் ஜடம், இதுவும் என்னுடைய சொரூபம் இல்லை அப்படின்னு ஒரு வைராக்கியம் அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா மெதுவா வைராக்கியம் வரும். வந்ததுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுவான்? தத்திர சம்யமா. என்ன பண்ணுவான்? அந்த அந்த சித்தத்தை பார்க்கறத விட்டுட்டு என்ன பண்றான்? புருஷனிடத்திலேயே சம்யமம் பண்றதுனால, அந்த புருஷனிடத்திலேயே சம்யமம் பண்றதுனால புருஷஸ்ய சாட்சாத்காரோ பவதி. இதுக்கு பேர் தான் நானையே பார்க்கிறது. தானிலேயே தான் 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 தான்லயே நிக்கிறது நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அந்த இடத்துல என்ன நடக்கும்? இமிடியேட்டா நின்றுவீங்களா? நிக்க முடியாது. அதுக்கு என்ன பரிணாமம் சொல்லியிருக்கோம்? நிரோத பரிணாமம். மெதுவா மெதுவா டெவலப் ஆகும். 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட். திரும்ப கீழே இறங்குங்க. கீழே இறங்குனா இது வேற நான் வேற, இது வேற நான் வேற. திரும்ப அதுல வைராக்கியம் வந்து திரும்ப உள்ள தானையே பார்க்க ஆரம்பிப்பீங்க. தான் 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 தான்லே நிற்பீங்க. திரும்ப வெளியில வருவீங்க. இது வேற நான் வேற, இது வேற நான் வேற. திரும்ப சொரூபத்துக்கு போயிடுவீங்க. தான் 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 தான்லே நிற்பீங்க. இது மாதிரி சொரூபத்துக்கு போறதும் திரும்ப பரம் பிரசங்கியானத்துக்கு வர்றதும், திரும்ப சொரூபத்துக்கு போறதும் பரம் பிரசங்கியானத்துக்கு வர்றதும்னு மெதுவா நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து டெவலப் ஆகி மெதுவா அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா தான்ல நிக்கிற சமயம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த இன்க்ரீஸ் ஆக 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 அதுக்கு பேர், அந்த பரிணாமத்துக்கு பேரு நிரோத பரிணாமம் அப்படின்னு சொல்றோம். சித்தத்தோட பரிணாமத்துல உத்கிருஷ்டமான பரிணாமம் நிரோத பரிணாமம். அந்த பரிணாமத்தை அடைய 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 ஒரு டைம்ல என்ன ஆயிரும்? 100% வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தம் டிஸ்கனெக்ட் ஆகும் போது 100% இவன் தான்ல நிற்கும் போது அதுக்கு பேர் தான் புருஷனுடைய சாட்சாத்காரம், என்லைட்மெண்ட். நம்ம அதை தான் நம்ம சொல்றோம். பவதி தம் சாட்சாத்காரம். அங்கேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு பாருங்க. தம் சாட்சாத்காரோ, சாட்சாத்காரம் அப்பி, சாட்சாத்காரம் அப்பின்னு இருக்கணும். அங்கேயும் வந்து ஒரு சா இருக்கு பாருங்க. சாவை எடுத்துங்க, மேல ஒரு டாட்டுக்கு மேல புள்ளி வச்சுங்க. சாட்சாத்காரம் அப்பி. சாட்சாத்காரம் மா போட்டா சரியாயிடும். சாவை வந்து மாவை ஆக்கிட்டீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல. உங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? தமிழ்ல கரெக்டா இருக்கு. சம்ஸ்கிருதத்துல மட்டும் தம் சாட்சாத்காரம் அப்பி. அந்த சாட்சாத்காரம்னு நம்ம ஒண்ணு சொல்றோமே சுவாமி, அவனை பார்க்கின்றான் அப்படின்னு, அதுவும் கூட புருஷோஜானாதி. இந்த ஒரிஜினல் பிம்பம் இருக்கா, இந்த இதன பிரதிபிம்பம், இந்த பிரகாசத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? பிரகாசத்தை வாங்குது. இந்த பக்கம் திரும்பினா லோகம், அது அப்படியே சோர்ஸ் நோக்கி நான் திருப்பினேன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா புருஷனை பார்க்கறது. இது 100% வந்து பாத்தீங்கன்னா புருஷனை பார்க்கும்போது என்ன ஆயிரும்? இதோட ரிஃப்ளெக்ஷன் ஒரிஜினலோடது இங்க பட்டு திரும்ப இங்க இருக்கிற பிரகாசம் திரும்ப அதோட போயிடும். இந்த பிரகாசம் என்ன பார்க்குதுன்னு அந்த ஒரிஜினல் பிரகாசப்படுத்துதா? இந்த ரிஃப்ளெக்ஷனை யார் அறியறா? ஒரிஜினல் அறியுதா?
ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த அந்த பிரகாசம் இந்த கண்ணாடியையும் பிரகாசிக்குதா, இந்த ரிஃப்ளெக்ஷனையும் அது பிரகாசிக்குது, இந்த கண்ணாடியையும் பிரகாசிக்குது. அதே மாதிரி என் புத்தியை நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொரூபத்தை நோக்கி திருப்பும் போது அந்த சொரூபம்னு சொல்லக்கூடியது சர்வ வியாபகம். அந்த சர்வ வியாபகமா இருக்கிறது என்னுடைய புத்தியையும் பிரகாசிக்குது, என்னுடைய புத்தியில இருந்து உண்டாகிற ரிஃப்ளெக்ஷனையும் பிரகாசிக்குது. அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, தம் சாட்சாத்காரம் அப்படி புருஷோ ஜானாதி. இந்த இண்டிவிஜுவல் ஒரு ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவாத்மா வந்து சாட்சாத்காரம் பண்ணுது இல்ல, சாட்சாத்காரம் தன்னோட ஒரிஜினலை இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுது, பாக்குது. அதான் சாட்சாத்காரம். இந்த ரிஃப்ளெக்ஷன் ஒரிஜினலை பார்க்கிறது தான் சாட்சாத்காரம். யாருக்கு சாட்சாத்காரம் நடக்குது? ஜீவாத்மாக்கு, ரிஃப்ளெக்ஷனுக்கு. இந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு சாட்சாத்காரம் நடக்குது அப்படின்னு ஒரிஜினல் என்ன பண்ணுது, அறிகின்றது. ஜானாதி புருஷம் ஜானாதி. அதனால ந புனர் ஞாத்தா ஞேய. ஆனா என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன் எதுவரைக்கும் இந்த வெளியில திரும்பி இந்த தேகாதிகளோட சம்பந்தம் இருந்துச்சோ அதுக்கு அப்பெல்லாம் இதுக்கு போகம் சித்திச்சுது. அதே இந்த ரிஃப்ளெக்ஷன் ஒரிஜினல் பிம்பத்தை பார்க்கும்போது இதுக்கு சாட்சாத்காரம் உண்டாகுது. அதனால அந்த சமயத்துல இந்த ரிஃப்ளெக்ஷனும் அந்த ஒரிஜினலும் எப்படி ஆயிடுது, ஒன்றா கலந்து போயிடுது. அந்த இடத்துல அறிபவன் அறியப்படும் பொருள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க பேதம் இருக்கா? பேதம் இருக்கா. அது பிரகாசத்தோட சேர்ந்து விடுகிறது. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நான் கட்டோபனிஷத் மந்திரம் ஒண்ணு சொல்லியிருக்கேன். சுத்தே சுத்தே சுத்தம் சுத்தே ஆசிக்தம் தாதுர்கேவ பவதி யதா சுத்தே யதோதகம் சுத்தே அல்ல 4:15 சொல்லியிருக்கு. எதோ உதகம் சுத்தே சுத்தம் ஆசிக்தம் தாதுர்கேவ பவதி. எப்படி ஒரு நல்ல கிணத்து தண்ணியில ஒரு கிளாஸ் தண்ணிய வந்து என்ன பண்றேன், நான் ஊத்துறேன். இந்த சுத்த ஜலம் அந்த கிணத்து ஜலத்துல ஊத்துனோன்னு என்ன ஆயிடும், டிஃபரன்ஸ் தெரியுமா? தெரியாது, ஒன்னா ஆயிடுது. அதே மாதிரி ஒரிஜினல் பிரகாசத்தோட சூரியனோட பிரகாசத்தை இந்த கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் வாங்கி இந்த கண்ணாடியை சூரியனை நோக்கி நான் திருப்புறேன் அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த ஒரிஜினல் சூரிய பிரகாசத்தோட என்ன ஆயிடும், ஒண்ணு கலந்துரும். வேறன்னு தெரியாது. அதே மாதிரி ஏவம் முனேர் ஜானத ஆத்மா பவதி கௌதம. இன்னும் அற்புதமான மந்திரம் தெரியுங்களா? இதே மாதிரி ஏம் கௌதம, ஏம் யாரு, நம்ம இவரை பார்த்து நச்சிகேதஸை பார்த்து யமதர்மராஜா சொல்ற, ஏ நச்சிகேதஸே என்ன, இதே மாதிரி தான் முனிவனுடைய அறிகின்ற முனிவனுடைய ஆத்மாவும் ஆகிறது. இந்த சாட்சாத்காரம் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பிரதிபிம்பமும் அந்த பிம்பமும் ஒன்று கலந்து போகிறது. அப்ப அங்க அறிபவன் அறியப்படும் வஸ்துன்ற பேதம் என்ன இருக்காது, திரிபுட்டின்னு சொல்றோம், அது இல்லாமல் போகின்றது. அதுதான் இங்க ஆச்சரியர் சொல்றாரு, ந புனக ஞாத்தா ஞேய. ஞேயம்னா அறியப்படும் வஸ்துனோ, ஞாத்தா அறிபவன் என்றும் அறியப்படும் வஸ்து என்றும் பேதங்களானது இல்லாமல் போய்விடுகிறது. ஞேயா பின்னம் பிரசக்ஷதே. மாண்டூக்கியத்துல நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். 3:33 எழுதிங்க பக்கத்துல, மாண்டூக்கிய காரிக்கா 3:33. இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தியில இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரிஜினல் நோக்கி திரும்பும் போது இந்த ரிஃப்ளெக்ஷன் ஒன்னான பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞேயா பின்னம் பிரசக்ஷத்தைனா அறிய வேண்டிய ஞேய பிரம்மம் இருக்குல்ல, அதோட அபின்னமாக ஆகி விடுகின்றது. சித்தமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மரூபமா ஆயிடுதும். சித்தமே பிரம்மரூபமா ஆயிடுது அப்படின்னு சொல்லுது மந்திரம். அப்ப வந்து அதெல்லாம் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிபவன் அறியப்படும்ன்ற பேதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லாம போகுது. ஞாத்ரு ஞேயத்வயோர் அத்தியந்த விரோதாத் இது பாவக. ஏன் அப்படின்னா ஞாத்ரு ஞேயம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து அத்தியந்த விரோதம் இருக்கு. அறிபவன் அறியப்படும் வஸ்துன்றது பேதம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்க முடியாது. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அறிபவனும் அறியப்படும் விரோதம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா மோட்சம் இல்லை. எப்போ அறிபவன் அறியப்படும் வஸ்து அப்படின்ற பேதம் இல்லாம போய்விடுகிறதோ அதுதான் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த சித்தத்தை பார்க்கிறது நின்று போயிடுது, சொரூபத்தையே பார்க்கிறது உண்டாகுது. அறிபவன் தான் தானாக ததா திரஷ்டு சுரூபே அவஸ்தை. அவன் பார்க்கிற வஸ்துவோட விரோதத்தை அடைகின்றான். ஏன்னா அந்த பார்க்கின்ற வஸ்து சித்தம் வந்து பாத்தீங்கன்னா 100% இவனுக்கு
வேறானதா இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட 35வது சூத்திரம் கம்ப்ளீட் ஆகும். மீதி என்னமோ நாளைக்கு பார்க்கலாம். மொத்த வேதாந்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சாதனா பிரக்கிரியாவும் இங்க சொல்லிட்டாரு. எல்லா இடத்துலயும் அதேதான். திருக்கு திருஷ்ய விவேகம்னு ஒரு கிரந்தம் நம்ம எடுத்துக்கோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கிறது. அப்ப மெதுவா மெதுவா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு திருக்கு திருஷ்ய விவேகத்தோட சொல்லியிருக்கேன். முதல் ஸ்லோகமே இருக்கு. நம்ம எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல்ல ஆரம்பிக்க முடியுமா சாமி அப்படின்னா, டாப் லெவல்ல எல்லாம் ஆரம்பிக்க முடியாது. ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு. முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ரூபம் திருஷ்யம், வெளியில இருக்கிற ரூபம் திருஷ்யம், இந்த கண்கள் திரஷ்டா, திருக்குன்னா திரஷ்டா. அதுக்கப்புறம் தத்ருஷ்யம், இந்த கண்களும் திருஷ்யமாயிடும். திருப்து மானசம், யாரு திரஷ்டானா மனசுதான் திரஷ்டா. மனசுல இருந்துகிட்டு இந்த கண்களை பார்க்கிறோம். கண்கள் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம், பார்க்கின்ற மனசு வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா. அதுக்கப்புறம் புத்தி மனோவிருத்தியும் கூட வந்து பாத்தீங்கன்னா புத்தி தீவ் திருஷ்யா தீவிருத்தையா. புத்தி மனசுல இருக்க மனசு விருத்தியை யார் பாக்குறேன்னா புத்தி எடுத்துங்க. புத்தி வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாவாயிடும், மனோவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து திருஷ்யமாயிடும். அதுக்கப்புறம் திருஷ்யா தீவிருத்தையா, புத்தியில இருக்கக்கூடிய விருத்திகளும் கூட வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யங்கள் ஆகிடும். எனக்கு இது தெரியும், அது தெரியும், வேதாந்தம் தெரியும், மண்ணாங்கட்டி தெரியும், மண்ணாங்கட்டி என்ன தெரிஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அது புத்தி விருத்தி தான். திருஷ்யா தீவிருத்தையா சாட்சி திருகேவ, அந்த சாட்சி வந்து பாத்தீங்கன்னா சதா ஒரிஜினல் சாட்சி திருகேவ நது திருஷ்யதே. அந்த திருஷ்யம் அந்த சாட்சி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரிவதில்லை. அவன் வந்து பாத்தீங்கன்னா சொரூபம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அவன் யாருக்கும் யாராவது நான் அவனை அறிந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது திருஷ்யம் ஆயிடுமே. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறிஞ்சேன் அப்படின்னு நான் இன்னைக்கு காலையில புஷ்கலாம சொன்னாங்க, எனக்கு புரிஞ்சு சாமி அப்படின்னா இதுதான் வந்து கேனோபனிஷத்துல கண்டனமே படுது. உங்களுக்கு புரியுதா? அப்ப கண்டிப்பா புரியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் அது புரியவே முடியாது. எதிமன்யசே சுவேதேதி மந்திரம் வந்து கேனோபனிஷத்துல 2வது மந்திரமே சொல்லுது. எதிமன்யசே சுவேதேதி. சாமி எனக்கு நல்லா புரியுது அப்படின்னா நீங்களே பேனர் அடிச்சு என்ன பண்றீங்க, எனக்கு புரியவில்லைன்னு பேனர் அடிச்சு மாட்டுற மாதிரி நான் அஜ்ஞானி அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த ஆத்மாவை என்ன பண்ண முடியாது. சாட்சி திருகேவ நது திருஷ்யதே. சாட்சி வந்து பாத்தீங்கன்னா திருக்கு தான், சதா திரஷ்டாதான், அவன் யாருக்கும் திருஷ்யமாக ஆகவே முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 ஒண்ணுலயே இருக்கிறது. அந்த 2வது கண்டம் ஃபுல்லாவே கேனோபனிஷத்துல 2வது கண்டம் 5 மந்திரங்களும் 4 மந்திரங்கள் 4 மந்திரங்களும் இதே விஷயத்த சொல்லுது. யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிந்தேன் என்று சொல்கிறானோ அவன் அறியவில்லை. ஆனா ஓரளவு புத்தினால என்ன பண்ணிருக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஆத்மாவை அறிஞ்சேன்னு சொல்லக்கூடாது. ஆத்மாவை பத்தின சப்த அர்த்தங்களை எனக்கு ஓரளவு புரியுது சாமி, கேர்ஃபுல்லா சொல்லணும். ஆத்மா எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப நீங்க வேறையாயிடும், ஆத்மா வேறையாயிடும். ஆத்மாவை நான் அறிஞ்சேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க தான் ஆத்மா. நீங்க எப்படி உங்களையே அறிய முடியும்? ஏன் அப்படின்னா கர்த்திரு கர்ம விரோதம்னு சொல்லுவோம். பார்க்கிறவனே பார்க்கப்படும் வஸ்துவா ஆக முடியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை பத்தின சப்தங்கள், ஆத்மாவை பத்தின தியரி இதெல்லாம் தெரியும். ஆனா ஆத்மா எனக்கு தெரியாது. ஆத்மா எனக்கு தெரியாது. ஏன்னா ஆத்மா எப்பவுமே திரஷ்டா மாத்திரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரதிபிம்பத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மந்திரம் இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனீஷயா அந்த 6-7 வந்து 4-7 வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதரத்துல 2 கிளிகள் இருக்கா. ஒரு கிளி போகம் பண்ணுது, ஒரு கிளி போகம் பண்ணாம இருக்கு. 2 வேற வேற இல்லை, ஒண்ணுதான். ஒண்ணு பிம்பம் சம்பந்தம் இல்லாம வானத்துல இருக்க சந்திரன் மாதிரி கீழே இருக்கிற ஜலபாத்திரத்தோடையும் ஜலத்தோட சம்பந்தம் இல்லாம இருக்கு. அதுல இருக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுச்சு, அந்த ஜலபாத்திரத்துக்குள்ளார வந்து ஐயோ என் ஜலம் அழுக்கா இருக்கு, ஸ்மெல்லா இருக்கு அப்படின்னு அந்த ஜலத்தோட தன்மை அடையுது. அப்புறம் என் பானை சின்ன பானை, என் உடம்பு சின்ன உடம்பு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெரிய உடம்பு அப்படின்னு தன்னோட பாடியை வந்து பாத்தீங்கன்னா அபிமானிக்குது. அப்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ஜீவாத்மாவா இருந்துகிட்டு எல்லாத்தையும் போகத்தை அனுபவிக்குது. மந்திரம் சொன்னதுக்கு பிறகு அடுத்த மந்திரம் ஸ்வேதாஸ்வதரத்துல 4-7 சொல்லுது.
சமானே விரக்ஷே புருஷோ நிமக்னஹ. இந்த தேகத்துல விரக்ஷம்னு சொல்லக்கூடிய இந்த தேகத்துல இருக்கிற புருஷன் என்ன பண்றான்? ஒருத்தன் ஜீவாத்மாவா இருக்கிறவன், ரிஃப்ளெக்ஷன், எல்லாத்தோடைய அட்டாச்மெண்டா இருக்கிறவன். இங்கேயாவது வெளியில வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் மேல இருக்கான், கீழே வந்து பாத்தீங்கன்னா பூமியில ஜலபாத்திரத்துல தெரியறான்னு டிஃபரன்ஸ் சொல்ல முடியுது. ஆனா பிம்பம், நம்ம தேகத்துல பிம்பம் எங்க இருக்கு? எங்க பிரதிபிம்பம் இருக்கோ அங்க பக்கத்திலேயே பிம்பமும் இருக்கு. அதான் நம்மளால செப்பரேட் பண்ணி பார்க்க முடியல. பிம்பம் இருக்கிறதோட பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மீடியங்களோட சம்பந்தப்படுதோ அப்பெல்லாம் பிரதிபிம்பம். மீடியத்தோட எப்பெல்லாம் அபிமானம் இல்லாம இருக்கோ அப்பெல்லாம் அது பிம்பம். இவ்வளவுதான் வித்தியாசம். ரொம்ப க்ளோசஸ்ட். வெளியிலேயாவது நம்ம சந்திரனையும் பிரதிபிம்பத்தையும் தனியா பார்க்க முடியுது. கண்ணாடியை வச்சுக்கிட்டு நான் ஒரிஜினல், இது பிரதிபிம்பம்னு பார்க்க முடியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளார புத்தியில வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியல, ரொம்ப க்ளோஸ். இந்த ஜீவாத்மா என்ன பண்றான் அப்படின்னா, இந்த தேகத்துல புருஷோ நிமக்னஹா, இந்த சம்சாரத்துல மூழ்கி போய் கிடக்கிறான். அனீஷயா சோச்சதி முக்கியமானக. அனீஷையானா ஈஸ்வர தன்மையே இல்லை, அல்பஜனா இருக்கான், அல்ப சக்திமானா இருக்கான். ஐயோ என்னால முடியல, மாடிப்படி ஏற முடியல, வெயிட்டை தூக்க முடியல, நடக்க முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியல, நான் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியல. ஒரே புலம்பல் தான், புலம்பலானந்தான் தான். அனீஷயா சோச்சதி, ஒரே சோகம். இது நடக்கல, அது நடக்கல, எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கு, சோகப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்படி சோகப்பட்டுக்கிட்டே என்ன பண்ணுது அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் ஜீவாத்மா? முக்கியமானக நிமக்ன, ஒரே மோகத்தை அடைஞ்சு என்ன பண்ணிருக்கு? இந்த சம்சாரத்துல முங்கி போய் கிடக்குதான். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜுஷ்டம் யதா, எப்ப வந்து குருநாதர் சொல்றார் உள்ள திரும்புப்பா, உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கான். ஜுஷ்டம் அப்படின்னா சேவியமானம், எல்லாத்தாலும் சேவிக்கக்கூடிய அந்த பரமாத்மா எங்க இருக்கான்? இந்த பிரதிபிம்பம். நீ பிரதிபிம்பத்துக்கு உள்ளதாம் பிம்பம் இருக்கு. ஜுஷ்டம் யதா, எந்த சமயத்துல குருநாதர் மூலமா சாஸ்திரத்து மூலமா உள்ளதான் அந்த பரமாத்மா இருக்கான் அப்படின்னு இந்த பிரதிபிம்பம் யதா பஷ்யதி அந்நியம் ஈஷம், தனக்கு அந்நியமா பிம்பபூத்தமா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை எப்பொழுது பார்க்கிறானோ அஸ்ய மகிமானமிதி வீத சோகா. பாஷ்யம், அற்புதமான பாஷ்யம் பண்ணிருக்க சங்கரர். நான் அடுத்த கிரந்தம் அதான் எடுக்க போறேன், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் பாஷ்யம் படிக்கணும், அற்புதமான பாஷ்யம். அது சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் மித்யா, இந்த தேகாதிகள் எல்லாம் பொய் அப்படின்னு வந்து இதெல்லாம் பகவானோட மகிமா. மகிமான ஐஸ்வர்யம், எது? மாயையோட ஐஸ்வர்யம். இது எல்லாம், இந்த தேகாதிகள் எல்லாம் பொய், இதெல்லாம் பகவானோட ஐஸ்வர்யம், விபூதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வீத்த சோக, சோகத்தை மறந்து நான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அந்த பிம்பத்தோட இவன் என்ன பண்றான்? தன்னை ஐடென்டிஃபை பண்ணிங்க. இதுவரைக்கும் தேகம் தேகம்னு அபிமானத்தோட இருந்தான். இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுச்சு? தேகத்துல இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு ஒரிஜினல் பிம்பத்தோட தான் ஒண்ணு அப்படின்னு அபிமானத்தை அடைஞ்சு கரத்தி சோக்கம் ஆத்மவித்து, ஆத்மாவை அறிந்தவன் சோக்கத்தை கடக்கிறான் மாதிரி என்ன ஆகுது? வீத்த சோக்க, சோக்கம் இல்லாதவனா ஆகின்றான். அப்ப என்ன பண்ணணும்? பிம்பத்தை நோக்கி திரும்பணும், வேற எதுவும். ஆச்சா? மனசுதான் பிரதிபிம்பம், புத்தி தான் பிம்பம். அப்ப புத்தியை நோக்கி இந்த மனசை என்ன பண்ணணும்? உள்முகமா திருப்பணும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா போனீங்கன்னா சுக துக்கம் வந்துகிட்டே இருக்கும், உள்ள திரும்பினா வந்து பாத்தீங்கன்னா சம்சாரம் நிவர்த்தி ஆகும். இந்த தாத்பரியம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இன்னைக்கு பாடம் என்னவோ அதுதான் கீதையிலையும் வரப்போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திரஷ்டாதிருஷ்யம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாட்டமும் கீதாவும் இனிமே இப்படியே தான் ட்ராவல் பண்ணும். சத்துவ குணத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும், அப்புறம் சத்துவ குணத்தை தாண்டி செப்பரேட் ஆகிடும்.